ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 3 சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு ஸ்பாஞ்சியான கேக் தான் இது. 90 கிராம்ஸ் மைதா, 90 கிராம் சுகர், 3 முட்டை. இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸே. வனிலா எசன்ஸ் ஆப்ஷனல். இந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதை பீட் பண்ணும்போதே நல்லா சர்க்கரை போட்டு பீட் பண்ணணும். அந்த சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிடணும். இந்த மாதிரி ஃப்ளஃபி ஆகும். இன்னும் நல்லா ஃப்ளஃபி ஆனதுக்கப்புறமா நீங்கள் மைதா வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஜலிச்ச மைதாவை வந்து கலந்து விட்டுட்டு பேக் பண்ண வேண்டியதான். 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 35 மினிட்ஸ் பேக் பண்ணால் அவனில் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நான் பண்ண நேரமோ என்னவோ தெரில, ப்ரீ ஹீட் பண்ண உடனே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. வரும்னு பார்த்தாலாம் வேலைக்கு ஆகாது, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் பாத்திரத்துலேயே வைக்கலான்ட்டு ஒரு பாத்திரத்தை பெரிய வானலாக எடுத்துகிட்டு உள்ளே ஒரு தண்ணி வைக்கிற இது மாதிரி ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கேக் டீனில் இந்த பேட்டரை ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து கலந்து பபிள்ஸ் இல்லாமல் பண்ணிக்கோங்க. அதை ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன், ப்ரீ ஹீட் பண்ணி. இதுக்குள்ளே அதை வச்சுட்டு பேக் பண்ண வேண்டியதான் கேக் டின்னு. இது கரெக்டாக 25 மினிட்ஸ்க்குலாம் பேக் ஆகிடுச்சு. ஏனோ தெரியல, கலர் மட்டும் வரலைங்க. சரி, கொஞ்ச நேரம் கரண்ட் வந்ததும் அவனில் வைக்கலான்னு வச்சேன். இந்த மாதிரி கரிஞ்சு போச்சு. இதை என்ன பண்ணேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன்.